எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க்கை சில சமயம் நாம நினைக்காத திசையில நம்மளை இழுத்துட்டு போகும் இல்லையா? அப்படி இருக்கும்போது நமக்குள்ள எப்படி ஒரு அமைதியான மையத்தை கண்டுபிடிக்கிறது? வாங்க இன்னைக்கு இந்த முக்கியமான கேள்விக்கான பதில ஒன்னா சேர்ந்து அலசலாம். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் எப்போவாவது வந்திருக்கும் இல்லையா? வாழ்க்கை சில நேரத்துல நம்ம கண்ட்ரோலே இல்லாத ஒரு கொந்தளிப்பான ஆற மாதிரி தெரியும். ஏன் அப்படி ஃபீல் பண்றோம், அந்த ஓட்டத்துல எப்படி அமைதியா பயணம் செய்யறதுன்னு தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி, வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். வாழ்க்கையோட இந்த கணிக்க முடியாத தன்மைய நாம எப்படி புரிஞ்சிக்கலாம்? இத சிம்பிளா புரிஞ்சிக்க ஒரு சூப்பரான உருவகம் இருக்கு. ஒரு மரத்துல இருந்து ஒரு இலை விழுதுன்னு நினைச்சுக்கோங்க. அது கரெக்டா எங்க போய் விழுன்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? சான்ஸே இல்லை இல்லையா? காத்து எந்த பக்கம் அடிக்குதோ அந்த பக்கம் அது போகும். நம்ம வாழ்க்கையும் கிட்டத்தட்ட அந்த இலை மாதிரி தான். பாதை நிச்சயமற்றதுதான், ஆனா அந்த பயணத்துல தான் அதோட அழகே இருக்கு. யோசிச்சு பாருங்க, எல்லாமே நாம நினைச்சபடியே எந்த மாற்றமும் இல்லாம அப்படியே நின்னுட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப போர் அடிக்கும்ல. சொல்ல போனா அதுல உயிரே இருக்காது. சோ இந்த கணிக்க முடியாத தன்மைங்கிறது ஒரு சாபம் கிடையாது, அதுதான் வாழ்க்கையோட ஜீவன். இந்த ஓட்டம் தான் அதை இன்ட்ரெஸ்டிங்கா மாத்துது, வாழ தகுந்ததாவும் ஆக்குது. ஓகே, வெளியில நடக்கிற விஷயங்களை பத்தி பார்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் நமக்குள்ள வருவோம். நம்ம மன அமைதிய கலைக்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அது என்ன தெரியுமா? நம்மளோட ஆசைகள் தான். இந்த ஸ்லைட்ல இருக்கிற டெஃபினிஷனை பாருங்க. விருப்பம் நமக்குள்ள ஒரு தற்காலிக சமநிலையின்மையை உருவாக்கும் ஒரு ஆசை. இதுதான் பிரச்சனையே. ஒவ்வொரு தடவையும் நமக்கு ஏதாவது வேணும்னு நாம ஆசைப்படும் போதும் நம்ம மனசுக்குள்ள இருந்த அமைதி தற்காலிகமா காணாம போயிடுது. அது கிடைக்கிற வரைக்கும் ஒருவித தவிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த சுழற்சியை நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு ஆசை மனசுல வருது. ஸ்டெப் 2, உடனே நம்ம மனசுல ஒரு இம்பேலன்ஸ் ஏற்படுது. ஸ்டெப் 3, நாம அந்த ஆசையை அடையறதுக்காக ஓடுறோம், துரத்துறோம். அடைஞ்சதும் ஸ்டெப் 4, கொஞ்ச நேர சந்தோஷத்துக்கு அப்புறம் அடுத்த செகண்டே இன்னொரு புது ஆசை அந்த இடத்துக்கு வந்துடுது. இது ஒரு எண்டே இல்லாத சைக்கிள் மாதிரி. சந்தோஷம் போராட்டம்னு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அப்போ இந்த முடிவே இல்லாத சுழற்சியிலிருந்து தப்பிக்க வழியே இல்லையா? இருக்கு. இப்ப பார்க்க போற இந்த பகுதி தான் இந்த முழு அலசலோட டர்னிங் பாயிண்ட். இதுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தீர்வு இருக்கு. விருப்பப்படுவதை நிறுத்துங்கள். இதை கேட்ட உடனே என்னது ஆசையே படக்கூடாதா, சாமியார் மாதிரி வாழணுமான்னு தோணும். ஆனா அதான் இல்ல. இதோட உண்மையான அர்த்தம் ரொம்ப ஆழமானது. இதுதான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆசைப்படுறது தப்பே இல்ல, அது மனுஷ இயல்பு. ஆனா அந்த ஆசைகள் நம்மளோட மன அமைதியை கண்ட்ரோல் பண்ண நாம விடக்கூடாது. அதுதான் மேட்டர். ஆசைகள் இருக்கலாம், ஆனா அது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும். எப்போ நீங்க உங்களுக்குள்ள அமைதியா இருக்க கத்துக்கிறீங்களோ அப்பதான் வாழ்க்கைய ரொம்ப தெளிவா பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த கண்ணாடியை தொடச்ச மாதிரி இருக்கும். இந்த ஸ்லைட்ல இருக்கிற கம்பாரிசனை பாருங்க. 2 விதமான பார்வைகள். இடது பக்கம் நாம உணர்ச்சி வசப்பட்டு பார்க்கும்போது எல்லாம் குழப்பமா சிதஞ்சு போய் தெரியும். ஆனா வலது பக்கம் பாருங்க, நமக்குள்ள அந்த சமநிலை இருக்கும்போது நம்ம பார்வை ரொம்ப தெளிவா, நிலையா, ஏன் ஒரு படி மேல போய் ரொம்ப நுண்ணறிவு மிக்கதா மாறுது. இதுதான் நாம அடைய வேண்டிய நிலை. சரி, இப்போ மறுபடியும் வாழ்க்கையோட அந்த கணிக்க முடியாத தன்மைக்கே வருவோம். ஆனா இந்த தடவை அதை ஒரு குறையா பார்க்காம ஒரு பலமா பார்க்க போறோம். நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நம்மால ஏன் ஃபியூச்சரை பார்க்க முடியலன்னு? நமக்கு அந்த சக்தி இருந்தா சூப்பரா இருக்குமேன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா உண்மையில அது ஒரு வரமா இருக்காது, ஒரு சாபமா கூட இருக்கலாம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. எதிர்காலத்துல உங்களுக்கு வரப்போற ஒரு பெரிய கஷ்டம் இன்னிக்கே உங்களுக்கு தெரிஞ்சிடுது. அதுக்கப்புறம் உங்களால இப்போ இருக்கிற இந்த நிமிஷத்தை சந்தோஷமா வாழ முடியுமா? பயத்திலேயே உறைஞ்சு போயிடுவோம் இல்லையா? ஒருவேளை அதனாலதான் எதிர்காலம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கலாமோ? எதுவும் தெரியாம அந்த பாதையில போறதுனாலதான் நாம வளர்றோம். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் நாளைக்கு என்ன வந்தாலும் சமாளிச்சுக்கலாங்கிற தைரியமும் வலிமையும் நமக்கு கிடைக்குது. சொல்ல போனா இந்த நிச்சயமற்ற தன்மைதான் நம்ம வளர்ச்சிக்கான ஒரு பயிற்சி கள மாதிரி. ஓகே, இப்போ நாம இந்த முழு அலசலோட கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். வாழ்க்கையோட அர்த்தம்னா என்ன? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்காக எங்கேயோ ஒரு அர்த்தம் ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு, நாம அதை கண்டுபிடிக்கணும்னு. ஆனா ஒருவேளை அந்த எண்ணமே தப்பா இருந்தா என்ன பண்றது? இந்த ஸ்லைட்ல இருக்கிற வார்த்தை தான் இந்த மொத்த பகுப்பாய்வோட உச்சம். வாழ்க்கையோட அர்த்தம்ங்கிறது நாம தேடி கண்டுபிடிக்கிற ஒரு புதையல் கிடையாது. அது நாம ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கையால செதுக்கிற ஒரு சிற்பம். நம்மளோட செயல்கள், நம்மளோட தேர்வுகள், நம்மளோட பார்வை, இது மூலமா தான் நாம நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுக்கறோம். கடைசியா நாம மறுபடியும் அந்த இலைக்கு வர்றோம்.
காத்து தான் அதை அடிச்சிட்டு போகுது, ஆனாலும் அதோட பயணம் ரொம்ப தனித்துவமானது. அதே மாதிரிதான் இந்த கணிக்க முடியாத உலகத்துல உங்களுக்கான அர்த்தத்தையும் உங்களுக்கான பாதியையும் நீங்க தான் உருவாக்கணும். அப்போ நீங்க என்ன பாதியை உருவாக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.